ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு வினா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா கொள்ளுக்கட்டை செய்ய போகிறோம். ஸோ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வெல்லத்தை வந்துட்டு கரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு தேங்காயை சொல்லிக்கலாம். அடுத்த பட்டாச்சி இதையும் சொல்லிக்கலாம். ஸோ ஃபைனலாக துரிய முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ கிடச்சிது. ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் பாசிப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். ஸோ அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அரிசி மாவு கொட்டிக்கலாம். இப்போ இதையும் கொஞ்சம் அடுப்பில் வறுத்துக்கலாம். ஸோ இதையும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, மீண்டும் வறுத்துக்கலாம். இதையும் அதே மாதிரி வறுத்துக்கலாம். கைஸ் இப்போ வந்துட்டு ஏலக்காய் அரைச்சி ஏலக்காய் தூள் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பூர்ணத்தை ரெடி பண்ணுற இதில் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூளை கொட்டிக்கலாம். சரி தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏலக்காய் தூள். அப்புறமே நம்ம உருக்கி வச்சுருக்க வெல்லத்தை வந்துட்டு இப்போ பேனில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வந்துட்டு துருகி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கிண்டிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ இதை வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்த சைடு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா எள்ளை வந்துட்டு வறுத்துக்கிட்டு இருக்கோம், அதுவும் கத்தியில். ஸோ கைஸ் இதுக்கு பேர் தான் 2 in 1 வேலை. இந்த சைடு இந்த கை வேலை பார்க்குதா, அந்த சைடு அந்த கை வேலை பார்க்குது. மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்ச எள்ளை இதில் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ் இதை வந்துட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே காய்ஸ், இப்போ இது வந்துட்டு நம்ம அச்சு கொடுத்து செய்ய போகிறோம். நம்ம அச்சில் வந்துட்டு நல்லா எண்ணெய் தடவிக்கலாம், அப்போ தான் ஒட்டிகிட்டு வராது. ஓகே, க்ளோஸ் பண்ணி இதுக்குள்ளே வைக்கலாம். ஸோ இப்போ அப்படியே அழகாக இங்கே வச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் அச்சு வச்சு எடுத்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இதை வந்துட்டு குக்கரில் போட்டு ஆவி வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். கைஸ் இப்போ வந்துட்டு ஒரு குக்கரை வச்சு பற்ற வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்துட்டு ஒரு 15 minutes இது வந்து நல்லா சூடு ஏறணும். ஸோ கைஸ் இப்போ இது வந்துட்டு நல்லா சூடு ஏறிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், முட்டை பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம அச்சு எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். வச்சாச்சு. இதை மூடிட்டு
இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். உள்ளுக்கு பார்க்க ஸ்டீம் வருதானே தெரியலையே. ஓகே, இன்னும் இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சானே. ஓகே, இப்போ இது வெந்துருச்சு. இதை எடுத்து கீழே வைக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ இதை ஒன்றா எடுத்து வைக்கலாம். கையெல்லாம் வர சுடுது. மாவி பறக்க இருக்கு. ஓகே கைஸ், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போது இதோடைய ரிசல்ட்டை பார்க்க வேண்டிய நேரம். ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.